கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இனிமேல்தான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் புதன் அமர்ந்து எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் வித்யா கரகரான புதன். பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்த்தாலும் ராசிக்கு சகாயமானவராகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் பார்வையிலும் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் திகழக்கூடியவர்தான் வித்யா கரகரான புதன். அவர் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் இழந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற சூழலையும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகளை அவர் ஆட்சி பலம் இழக்கக்கூடிய இந்த வேளையில் உருவாக்கினாலும் கூட மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் நுழையவில்லை. எனவே அவர் ஆட்சி பலம் இழந்தாலும் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். அது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யா கரகரான புதன் சந்திரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தையும் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் வித்யா கரகரான புதன். அப்படிப்பட்டவர் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழையும் போது சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கும் போது அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு. உதாரணமாக, நாம் ஒருவரை பகைவராக பார்க்கிறோம், அவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் எவ்வளவு கவனத்துடனும் எவ்வளவு எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வோம் என்று யோசித்து பாருங்கள். அதே வேளையில் அவர் நம்மளை நண்பராகவும் உறவாகவும் நட்பாகவும் பார்க்கிறார் என்ற பட்சத்தில் நாம் வந்திருக்கக்கூடிய தருணத்தை அவர் பண்டிகையாக கொண்டாடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும். எனவேதான் அது போன்ற ஒரு அற்புதமான தருணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வித்யா கரகரான புதனின் அமைப்பால் விரைவாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இல்லை. நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வல்லமை பெற்ற வித்யா காரகரான புதன் எண், கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல், வித்தை, கணிதம் என பலவற்றிற்கு அதிபதியாகவும் இவை அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சந்திரன் மட்டும் புதனை நட்பு கிரகமாக பார்க்கவில்லை, ராசியின் அதிபதியான சனியும் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில்
அவரினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரோக சத்துருஸ்தானத்தில் மறைவக்கூடிய இந்த தருணத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த நெருக்கடிகள், உறவுகளுக்கிடையே ஏற்பட்டு வந்த மறைமுகமான சூழ்ச்சி நிறைந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும். எதிரிகள் கூட உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என்று இருந்த பல காரியங்களில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. உங்களுடைய வாழ்வில் நம்பவே முடியாத அளவிற்கு மிக சிறந்த மாறுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். இதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் நண்பர்களும் சாதகமாக இந்த தருணத்தில் செயல்படுவதோடு எதிரிகளும் பகைவர்களாக இந்த சூழலில் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நம்பவே முடியாத அளவிற்கு காரணமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை களைந்து எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்த சூழலில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் 3 இடங்களை வலுப்படுத்துகின்றன. 6ல் புதனும் 5ல் சூரியனும் 3ல் சுக்கிரனும் இருப்பது அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. முக்கூட்டு கிரகங்கள் 3 இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல், நெருக்கடி என அனைத்திலும் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பாதியில் நின்ற பல பணிகளை அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே புதிய விளைநிலம் வாங்குதல் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிட்டும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து கும்பராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று
தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.